போதை எனும் பேரழிவு என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக மதிப்பிற்குரிய ஷேக் ரஹ்மத்துல்லா ஃபிர்தோசி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஃபல்யதஃபல் மஷ்கூரன் யா ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலூ கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. அம்மா பஅத். فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر. وقال الله أيضا قل فيهما إثم كبير رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, மாணவிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் இந்த மாலை நேரத்தில் சமூகத்தின் எதிரிகள் போதையும் பாலியல் வன்முறையும் என்ற தலைப்பின் கீழாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த ஒரு மாதம் முழுக்க இந்த தலைப்பின் கீழாக தமிழகம் முழுக்க ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அந்த பிரச்சாரங்களுக்கான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வழிகாட்டுதல்களை வைத்துக்கொண்டு பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்களா என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக இல்லை. நிறைய இடங்களில் பார்க்குறோம், நிறைய விஷயங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு முடிவோ அதுக்கான ஒரு வழிகாட்டுதலோ என்ன செய்யாது அப்படின்னா இருக்காது. எல்லா விதமான வழிகாட்டுதலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணிகளை நாம் செய்யாமல் இருந்தால் நாளை மறுமை நாளிலே நாம் குற்றவாளிகளாக ஆயிடுவோம். மிகப்பெரிய தண்டனைக்குரியவர்களாக கண்டிப்பாக நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுவோம். ஏன்னா எல்லாத்தை விட பொறுப்பை சுமந்திருப்பவர்கள் நாம்.
இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இங்கே சொல்லப்படக்கூடிய செய்தி என்பது நாம் ஏதோ காதில் கேட்டுவிட்டு போகக்கூடிய செய்தி அல்ல. மாறாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகங்களுக்கு மத்தியில் நாம் நிறைய மக்களோடு இணைந்து பழகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் பேசணும் அவங்களோட. இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் ஒரு கலந்துரையாடலாக பேச வேண்டும். நிறைய விஷயங்களை பேசுகிறோங்க, தேவையற்ற பல விஷயங்களை பற்றி என்ன செய்கிறோம் அப்படின்னா பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பேச வேண்டிய பல விஷயங்கள் நம்ம பேசுகிறதே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஒரு சமூகம், மனித சமூகம் அனுபவித்து கொண்டு இருக்குது. குறிப்பாக நாம் வாழக்கூடிய நாட்டில், வாழக்கூடிய பகுதியில் பல பிரச்சனைகளால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து கொண்டே இருக்குது. அந்த பாதிப்பை பற்றி யாருமே பேசுவதில்லை. அதை ஒரு செய்தியாகவே கடந்து சென்று கொண்டு இருந்தோம் என்றால் அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு இருக்குது. ஏன்னா அல்லாஹ் நம்மளை தான் சொல்கிறான், நம்மை பார்த்து தான் சொல்கிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கருங்கிறான். சொல்லக்கூடிய செய்தியை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. குறிப்பாக பெண்கள் பகுதியில் கடைசியாக உட்கார்ந்துருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக சொல்கிற செய்தியை கேளுங்க. ஏன்னா நீங்கள் இரண்டரை கலந்து பழகக்கூடிய மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய செய்தி இது. நாம் இங்கே எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அரங்கில் பேச வேண்டிய செய்தி அல்ல. மாறாக வெளியில், பொது வெளியில், மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு செய்தி. அந்த செய்தியை ஒரு நபர் தெரிவிப்பதை விட 100 நபர்கள் சொன்னோம் என்றால் அதை இலகுவாக மக்கள்கிட்ட போய் சேரும். அப்படி செய்ய வேண்டிய ஒரு செய்தியை தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா உங்களிடத்தில் இன்றைக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். படிக்கக்கூடிய மாணவிகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய சக தோழர்கள்ட்ட ஒரு பிரச்சனையை பற்றி பேசணும். நம்முடைய படிப்பை பற்றி பேசுகிறோம், நம்முடைய ரேங்கை பற்றி பேசுகிறோம், எக்ஸாமை பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் அதோடு சேர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் பேசணும். எங்கோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு பாதிப்பு நடக்கும்போது நாளை நமக்கும் இது போன்ற ஒரு பாதிப்பு வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசணும். அதை பேசுவதற்கான வழிகாட்டுதலை குர்ஆன் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியத்திலையும் கட்டாயத்திலே இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்பது எந்த தவறையும் தவறாக பார்க்காத ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த குற்றத்தையும் குற்றமாக பார்க்காத காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். குற்றங்களை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான் செய்யக்கூடிய குற்றத்தை பெருமையாக பேசக்கூடிய மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் தப்பு செய்கிறான், அந்த தப்பை ரொம்ப பெருமையாக பேசுவான், அந்த குற்றத்தை பெருமையாக பேசுவான், நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சேன் அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. மனிதர்களில் எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்குது, ஒருத்தனை தவிர அப்படிங்கிறாங்க. மனிதர்களில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு இருக்குது, ஒருத்தனை தவிர. எவன் தான் செஞ்ச தப்பை பெருமையாக பேசுகிறானோ அவனை இறைவன் மன்னிக்க மாட்டான். தான் செய்கிற குற்றத்தை யார் பெருமையாக பேசுகிறானோ அவனை இறைவன் மன்னிக்க மாட்டான்னு பேசுகிறான். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா? குற்றங்களை பெருமையாக கருதுகிறாங்க. அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறோம். அது குற்றம் என்பதை உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதுக்கான பணி யாருடையது? ஒரு அரசாங்கம் செய்யலாம், ஒரு நீதிமன்றம் செய்யலாம், காவல்துறை செய்யலாம். ஆனால் அரசாங்கமோ நீதிமன்றமோ காவல்துறையோ செய்கிறாங்கன்னு அப்படின்னா அதன் மூலமாக ஏற்பட்ட பிரதிபலன்கள் என்னன்னு பார்க்கணும். குற்றவாளிகளுக்கு தண்டனை தரப்படுகின்றது. ஆனால் தரப்பட்ட தண்டனையின் மூலமாக குற்றவாளிகள் திருந்தி இருக்கிறாங்களா? அதுக்கப்புறம் அந்த குற்றம் குறைந்து இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கான காரணங்கள் என்ன என்பதை என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாம் பார்க்க வேண்டியிருக்குது.
அது மாதிரியான காரணங்களை எல்லாம் ரொம்ப தெளிவாக அழகான ஒரு வழிகாட்டுதலோடு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அதை கொண்டு போய் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் மக்களிடத்தில் சேர்க்கணும், அரசாங்கத்தில் சேர்க்கணும், காவல்துறை இடத்துல போய் சேர்க்கணும், நீதிமன்றங்களில் போய் சேர்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வதற்காகத்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கடந்த 15 நாட்களாக இன்னும் வரக்கூடிய 15 நாட்களும் இந்த 2 தீமைகளை மையப்படுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். சமூகத்தின் எதிரிகள் போதையும் பாலியல் வன்முறையும் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இந்த தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மாணவிகளே, பெரியோர்களே, இந்த சமூகத்தின் எதிரிகளில் தலையாய விஷயமாக எது இருக்குது அப்படின்னா போதை, மது அப்படிங்கிற விஷயம்தான். இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலைத்தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு, எப்படிப்பட்ட ஒரு பேராபத்தாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை மக்களிடத்தில் செய்ய வேண்டிய கடமைகளின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? உங்களில் ஒரு சாரார் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். தீமைகளை கண்டால் கண்டும் காணாமல் போகக்கூடாது. தீமைகளை தடுப்பது என்பது ஒரு முஸ்லிமினுடைய கட்டாய கடமை. எவன் கேடு கட்டு போனா என்ன, அவனை தான் அரசாங்கம் பார்த்துக்கும், நீதிமன்றம் பார்த்துக்கும், காவல்துறை பார்த்துக்கும், நமக்கு என்ன வேலைன்னு போக வேண்டியதில்லை. நாமும் அதில் பங்கெடுக்கணும். ஏன்னா நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ் எனக்கு எது நன்மை எது தீமைன்னு கற்றுக் கொடுத்துருக்கிறான். எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குரான் எப்படிப்பட்டது தெரியுமா? ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் அப்படிங்கிறது குரான். குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமான நேர்வழியை என் கையில் சுமந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், எது நன்மை எது தீமை என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய குரானை நான் வச்சிருக்கிறேன். சாதாரணமானதில்லை, வெறும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஏட்டை நான் கையில் சுமக்கல. நான் சுமந்திருக்கக்கூடிய ஏடு என்பது இறைவனால் மனித சமூகத்திற்காக தரப்பட்டது. மனிதகுலம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனால் தரப்பட்ட வேதத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கையில் வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட வேதத்தை சுமக்கக்கூடிய நான் அதில் நன்மை எது தீமை எது என்பதை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றதே. அந்த வேதத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும், அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்கள்ட்ட பேசணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் அன்றாட செய்திகளாக பார்க்குறோம், தகவல்களாக கேட்குறோம். எல்லாமே பார்த்துட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்ற நிலையில் இதை பற்றி எங்கள் மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? இஸ்லாம் இதை எப்படி கண்டிக்க சொல்லுது தெரியுமா? இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? பிராக்டிக்கலாக என்ன நடந்திருக்கோ அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை என்ன செய்யணும் அப்படின்னா மிக அழகான முறையில் புரிய வைப்பதற்கான முயற்சியை நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட வேலைகளை நம்ம செய்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த போதை அப்படிங்கிற வஸ்து இருக்கா இல்லையா? இது வெறும் சாராயம் அப்படிங்கிற வடிவில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களா? இது ஏதோ ஒரு சில ஆண்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக நீங்கள் கருதுகின்றீர்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த போதை என்பது எவ்வளோ மோசமானது தெரியுமா? வீடுகளுக்குள்ளாக சர்வ சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த போதை. இந்த போதையை பயன்படுத்தாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்காக விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடியது தான் இந்த போதை. ஏதோ நீங்கள் பார்க்கலாம், டாஸ்மார்க் இருக்குது, அந்த டாஸ்மார்க்கில் ஒரு பார் இருக்குது, அங்கே போய் என்ன செய்கிறாங்க, மான்கள் போகிறாங்க, அந்த பொருளை வாங்குறாங்க, குடிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் இந்த உலகத்தையே படிக்கலைன்னு அர்த்தம். இந்த உலகத்தையே என்ன செய்யலை, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? இந்த போதையை எப்படியாவது சமூகத்திற்கு மத்தியிலே கொண்டு வர வேண்டும், இது மிகப்பெரிய ஒரு குற்றமே இல்லை அப்படிங்கிறத முதலாவது புரிய வைப்பதற்காக இதை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே சேர்ப்பதற்கான ஒரு வேலையை இந்த உலகம் பார்க்குதுங்க. மீடியாக்கள் மூலமாக பார்க்குது.
இன்றைக்கு ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் உலகத்தில் எதன் மூலமாக ஏற்படுது அப்படின்னா ஹீரோயிசம் மூலமாகத்தான் ஏற்படுது. ஹீரோயிசம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை போன்று வேறு எதுவுமே என்ன செய்யறது இல்லைங்க, ஏற்படுத்துறது இல்லைங்க. அந்த ஹீரோயிசத்துடைய தாக்கத்தால் எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, வழிதவறி போகின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஹீரோயிசத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு ஹீரோயிசம்னு சொல்றோமா இல்லையா? அந்த ஹீரோயிசத்துடைய அடையாளமே என்னன்னா, நீங்கள் ஒரு ஹீரோவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் ஹீரோவாக அறியப்படுபவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் புகைக்கக்கூடியவராக, சிகரெட் பிடிக்கவராக இருப்பார். அதுவும் எப்படி? விதவிதமாக ஸ்டைலாக சிகரெட் பிடிக்கக்கூடியவராக இருப்பார். அவருடைய அடையாளமாகவே எப்படி காட்டப்படும்னா, அவர் வந்தாலே என்ன செய்வார், வாயில சிகரெட்டை வச்சவராகத்தான் என்ன செய்வார், இருப்பார். அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹீரோயிசம் தான் சரி அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கு மக்கள் மத்தியில் போதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமா? அது மட்டும் இல்லை, போதையினுடைய எல்லா வஸ்துக்களும் இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் சாதாரணமாக பயன்படுத்துவதில் எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களுக்குமான மதுபானங்களை தயாரிக்கிறாங்க. பெண்கள் மட்டுமே பயன்படுத்தலாம். அப்படி அந்த பெண்கள் பயன்படுத்துறனால அவர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அவர்களுடைய அழகெல்லாம் கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கி என்ன செய்யறாங்கன்னா, அதை பயன்படுத்துவது போல் என்ன செய்யறாங்கன்னா மக்கள் மத்தியில் அதுதான் சரி என்ற ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. ஆண்கள் இந்த சாராயங்களையும் இந்த மதுவையும் குடித்து வீணா போறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு ஒரு வெறுப்போடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, பெண்கள் அழகாக இருக்கணுமா? ஒரு பெண்ணுடைய அழகு என்பது எதில் இருக்கு தெரியுமா? அவள் அருந்தக்கூடிய மதுவில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிட்டாங்க. நீங்க பெரிய பெரிய உணவு கூடங்களுக்கு சென்றீர்கள் என்று வச்சுங்க, சாப்பிடுவதற்காக பெரிய பெரிய உணவு கூடங்களில் பெண்களுக்கு பரிமாறுவதற்காகவே மதுக்களை தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு மட்டுமே பரிமாறுவதற்காக. அதை குடித்தால், அதை பருகினால் உனக்கு அழகு கூடும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பை என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க. எல்லாமே ஈர்ப்பு தாங்க. எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான் தெரியுமா? எல்லாமே அட்ராக்ஷன் தான். நம்ம எதுக்கு மயங்குறோம் அப்படின்னா அட்ராக்ஷனுக்கு தான் மயங்குறோம். ஈர்ப்பு மூலமாக நம்ம ஈர்ப்பதற்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா? எதை செஞ்சால் எது அவனுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்கன்னா இலகுவாக புகுத்தக்கூடிய ஒரு நிலை என்ன செஞ்சிருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப ஒரு பெண்ணாக இருந்தால் என்று சொன்னால் அவள் அவளுடைய அழகை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவளுக்கான மது தயாரிக்கப்படுகின்றது. அதுக்கு பெயர் ஒயின்னு பெயர் வச்சிருக்கிறான். அந்த ஒயினை என்ன செய்யலாம், சாதாரணமாக பெண்கள் அருந்தலாம். அவர்களுக்கு பெரிய போதையெல்லாம் ஏற்படாது. அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுடைய அழகை நீங்கள் என்ன செய்யலாம், மெருகேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறான். இதை யாரோ ஒருத்தர் தானே, எங்கேயோ ஒருத்தர் செய்கிறாங்க தானே அப்படின்னு நம்ம கடந்து போய்விட முடியாது. இலகுவாக அது மக்கள் கையில் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அப்படி ஏற்படுத்தும் போது நாளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது யாருடைய கையில் வேண்டுமானாலும் கிடைக்கலாம், எப்படிப்பட்ட சூழல்ல வேணாலும் கிடைக்கலாம். சும்மா சாதாரணமாக ஒரு ஜூஸை போல நீ குடிச்சு பாரு, ஒரு பழச்சாறு போல நீ அதை அருந்தி பார்க்கலாமே, இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிட்டையோ அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிட்டையோ கொடுக்குறாங்க. அதை சாதாரணமாக அவங்க பருகிறாங்கன்னு வச்சுங்க, அது அப்படியே அவர்களை அதன் பக்கம் கொண்டு போய் சேர்த்துரும். அதோடு அதில் அவங்க விழுந்துருவாங்க. அப்படி விழுந்தா அவர்கள் அதே வழிகேட்டில் போகக்கூடிய எத்தனையோ சூழல்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டது. இதெல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். மதுக்கடையை ஒழிக்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கின்றது. நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வணக்கஸ்தலங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மதுக்கூடங்களை எல்லாம், மதுபான பார்களை எல்லாம் என்ன செய்கிறோம், மூடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடுது. ஆனால் அதே அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா ரெஸ்டோ பார் அப்படின்னு சொல்லி கண்ணியமான மதுக்கூடங்களை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்குது. எப்படி பாருங்க, நீங்கள் போகலாம், நல்ல லக்ஸரி காரில் நீங்கள் போய் இறங்கலாம்,
அங்கே லக்ஸரியாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உணவு உட்பட மதுபானங்களை நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வாங்கி என்ன செய்யலாம், பருகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிங்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் திறந்து விடுவதற்கான ஒரு முயற்சியை எடுத்தா, அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அரசாங்கமே எடுக்குது அப்படின்னா இந்த தீமையை எப்படி ஒழிக்க முடியும்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு மதுபான கூடங்களுடைய ஆலைகளை டெண்டர் விடுது யாரு? அரசாங்கம் தான் டெண்டர் விடுது. அரசாங்கம் தான் டெண்டர் விடுது. அதை எடுத்து நடத்துறது யார் அப்படின்னா அரசாங்கம் தான் நடத்துது. அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டுகின்றது என்று சொன்னால், அப்படிப்பட்ட வருமானத்தை ஈட்டக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாக இந்த போதையை தடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு முன்னாலே வச்சு பார்க்கணும். நாம் ஒரு விஷயத்தை முழுமையாக ஒழிக்காத வரை என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த தீமைகளிலிருந்து தடுக்க முடியாது. இன்னைக்கு மது என்பதை எப்படி தீமையாக பார்க்குது ஒரு அரசாங்கம்? மதுவை எப்படி தீமையாக பார்க்குது அப்படின்னா, ஒருவர் வீட்டிலிருந்து கிளம்புறார். வீட்டிலிருந்து கிளம்பி என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் மது கடைக்கு போகலாம். வாகனத்தில் என்ன செய்யலாம், போகலாம், மதுவை வாங்கலாம். மதுப்படைக்கு போகிறது குற்றம் இல்லை, மதுவை வாங்கிறது குற்றம் இல்லை, அதே போல் அந்த மதுவை அருந்துவதும் குற்றம் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது, போன பைக்கில் அவர் திரும்பி வரக்கூடாது, அது குற்றம். எந்த பைக்கில் போனாரோ அந்த பைக்கில் அவர் திரும்பி வரக்கூடாது. என்ன சட்டம்னா, நீ மதுவை குடிக்கலாம், மதுவை குடிச்சிட்டு 2 வீலரில் மட்டும் வராது. மதுவை குடிச்சிட்டு நீ கார் ஓட்டாத, கார் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது. ஆனால் நீ மது குடிக்கலாம். கார் ஓட்டினா பைக் ஓட்டினா என்ன ஆகும், நீ அந்த மதுவின் காரணமாக உன்னுடைய தன்னிலையை மறந்து வரும் பொழுது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால் நீ என்ன செய்யக்கூடாது, குடித்துக்கிட்டு வரக்கூடாது. மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர். மது அருந்தாதன்னு சொன்னால் பரவாயில்ல, மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆனால் மது அருந்தலாம். அப்போ எப்படி இதை குறைக்க முடியும்? இதை எப்படி மக்கள் மத்தியில் ஒழிக்க முடியும்? ஒழிக்கவே முடியாது. நீ மது அருந்தக்கூடாது, அருந்தினால் நீ குற்றவாளி அப்படின்னு சொன்னாதான் ஒருத்தன் பயப்படுவான், அந்த தப்பை செய்கிறதுக்கு யோசிப்பான். ஆனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நீ போ, வண்டி எடுத்துகிட்டு போறியா போ, கார் எடுத்துகிட்டு போறியா போ, அங்கே போய் லைனில் கிடந்து வாங்கு, பக்கத்திலே நீ குடிப்பதற்காக ஒரு இடத்த வச்சிருக்கிற, அங்கேயும் போய் குடி, எல்லாம் தப்பு இல்லை. வரும்போது மட்டும் நீ வண்டியில் வந்துடாத. அவள் போகிற வண்டி என்ன செய்வான், அவன் அதில் தான் வருவான். வரும்போது பலருக்கு ஆபத்து ஏற்படும். அவன் என்ன செய்வான், அவன் குற்றவாளியாக பார்க்கப்படுறான். எவ்வளோ ஒரு கேலித்தனமான ஒரு நடைமுறை வச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட கேலித்தனமான நடைமுறைகளால் எந்த விதமான தாக்கத்தையும் இதை தடுக்காத வரை எல்லா விதமான பாதிப்புகளை இந்த சமூகம் என்ன செய்யும், கண்டிப்பாக அனுபவிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். இதுக்கு என்ன வழி அப்படின்னா, இது ஒரு குற்றம் என்று தெரியுது, தெரிஞ்ச குற்றத்தை ஏன் செய்யணும், தெரிந்ததை ஏன் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை என்ன செய்யல அப்படின்னா இங்கே வரலை. அது வராத வரை எந்த விதமான குற்றத்தையும் என்ன செய்ய முடியாது, ஒழிக்கவே முடியாது. இந்த போதையின் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் தவறுகளும் குற்றங்களும் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இந்த போதை அப்படிங்கிறது இன்றைக்கு எந்தெந்த வடிவில் எல்லாம் வந்திருக்கு தெரியுமா? வெறும் ஒரு மதுவின் மூலமாக மட்டும் வரலை. இன்றைக்கு மதுபானங்களாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த போதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல சின்ன சின்ன மாத்திரைகளின் மூலமாக, அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவதற்காக என்ன செய்யுதுன்னா பரவலாக்கப்பட்டிருக்கு. அதாவது நல்ல வேலை பார்க்குறான், ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறான், ஒரு 12 மணி நேரம் உழைக்கிறான் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் அப்படின்னா நேராக மதுக்கடைக்கு போகணும். அங்கே போய் என்ன செய்யலாம், சாராயம் குடிக்கலாம், அவனுக்காக அது அப்படி விட்டுருவாங்க, அங்கே போய் குடிப்பாங்க. நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்களாக இருக்கிறாங்களா, கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்களா, அவங்களுக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா அதற்கேற்றார் போல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மதுபான ஆலைகளை என்ன செய்வாங்க, ஹோட்டல்களோடு என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க, அங்கே போய்க்கலாம். இன்னும் அவங்க வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்களா, அதற்கேற்றார் போல் அவர்களுக்கான வசதி வாய்ப்போடு அவர்கள் மது அருந்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். சரி, இதையெல்லாம் தாண்டி மாணவர்களாக இருக்கிறாங்க, இளைஞர்களாக இருக்கிறாங்க, படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு என்னவெல்லாம் இன்றைக்கு தரப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு செயற்கையான சில போதைப் பொருட்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கி அதை அவருடைய கைகளில் கொடுக்குறாங்க. அது எப்படி தரப்படுது தெரியுமா? பொடிகளாக தரப்படுது.
இன்ஜெக்ஷன்ஸாக தரப்படுது, டேப்லெட்டாக கொடுக்கப்படுது. இதையெல்லாம் அவன் குடித்தான்னு வச்சுங்களேன், இதையெல்லாம் அவன் பருகுனான்னு வச்சுங்க, அவன் ஊசி போட்டுக்கிட்டான்னு வச்சுங்க, அந்த ஊசி இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாது. அவன் ஒரு தடவை என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த மாத்திரையை போட்டான் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த மாத்திரையை கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு தடவை அந்த பொடியை அவன் உறிஞ்சி விட்டான் என்று சொன்னால் அவனால் திரும்பி உறிஞ்சாமல் இருக்கவே முடியாது. இது எங்கெல்லாம் புழக்கத்தில் விடப்படுது தெரியுமா? பள்ளிக்கூடங்களுடைய வாசல்களில் விடப்படுதுங்க. பள்ளிக்கூடங்களுடைய வாசல்களில் விடப்படுது, கல்லூரி வாசல்களில் விடப்படுது, தெருமுனையிலே சுற்றி திரியக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் பரவலாக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் மூளை முடுக்குகளிலெல்லாம் இளைஞர்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போய் அந்த இளைஞர்கள்ட்ட நல்ல வார்த்தைகளே சொல்ல முடியாது. இந்த சென்னையில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு கல்லூரி இருக்குது அப்படின்னா புதுக்கல்லூரின்னு ஒரு புதுக்கல்லூரி இருக்குது, நியூ காலேஜ் அப்படின்வாங்க. பெரும்பாலும் அதில் படிக்கக்கூடியது யார்? முஸ்லீம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80-90% மேலே வந்து என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. அங்கே பள்ளிவாசல் இருக்குது, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருந்தும் அங்கே இந்த போதை வஸ்துக்கள் பரவலாக அவர்களுக்கு மத்தியில் தரப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவனுடைய மனநிலையை மாற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு செய்தி பாருங்க. அந்த போதை வஸ்துவை பயன்படுத்தக்கூடிய அந்த நபர்களை பற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2 மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்டல் நிர்வாகத்திடம் இந்த மாதிரியான இன்னென்ன மாணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க, அவர்களுக்கு கிடைக்கிது, பயன்படுத்துகிறாங்க, வளாகத்திற்குள்ளாகவே பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே படிக்க அந்த சொன்ன 2 மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, வேறு பகுதியை சேர்ந்தவங்க. என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இரவு நேரத்தில் ஒரு மாலை பொழுதில் ஒரு 7-8 மணிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தாங்கல்ல, அந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்த அந்த மாணவர்கள் யார் இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்களை கொலைவரி தாக்குதல் நடத்துவதற்காக, கொலை செய்வதற்காக என்ன செய்கிறாங்கன்னா முயற்சி எடுத்து அவருடைய பகுதிக்கே வந்துடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி தடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வேற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அது எந்த அளவுக்கு இந்த போதை கொண்டு போய் விட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். கோவை மாநகரில் ஒரு பகுதியில் ஒரு 10-15 இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருள் நேரத்தில் ஒரு இடத்துல நின்றுருக்கிறாங்க. நின்று பேசுறது, சத்தமாக பேசுறது, திட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள், சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க, போய் இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இங்கே நிற்கிறனால எங்களுக்கு மிகவும் தொந்தரவாக இருக்குது, நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் உங்களுடைய உடல் மொழி பாவனைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொன்னது தான் மாத்திரம். யார் சொன்னார்களோ அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அந்த இளைஞர்கள் முற்படுறாங்க. அந்த இளைஞர்கள் யாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா தன் நிலையில் இல்லை, தன்னை மறந்தவர்களாக நிற்கக்கூடிய இளைஞர்களாகத்தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பொதுவாகவே இஸ்லாமிய சமூக மக்கள் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட இது பரவலாக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விளைவை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த போதை மூலமாக பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் என்னென்ன சூழல்களில் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை என்ன செய்யுது அப்படின்னா இன்றைக்கு உலகம் கொண்டு வந்திருக்கு. இதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படுது, ஒரு போதைப் பொருளை ஒருத்தன் பயன்படுத்துகிறான்னு வச்சுங்க, அவன் எந்த எண்ணத்தின் அடிப்படையில் பயன்படுத்துகிறானோ அதற்கேற்றாற்போல் அவனை என்ன செய்யும் அப்படின்னா அந்த போதை கொண்டு போயிடும் அப்படிங்கிறான். இப்போ ஒருத்தன் பயன்படுத்துகிறாங்க, ஒரு போதை பவுடரை எடுக்கிறான் கையில், அதை உறிஞ்சும் போது யார் மீதாவது வன்மத்தோடு அவன் அதை உறிஞ்சினான்னு வச்சுங்க, அதே வன்மத்தோடு அவனை என்ன வேணா செய்வான், அதே வன்மத்தோடு அவனை என்ன வேணா செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு சமீபமாக இந்த போதையின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளை பட்டியலிடுது. என்னவெல்லாம் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? பல குடும்பங்கள் சிதைஞ்சு போயிருக்குது, போதையால் பல குடும்பங்கள் சிதைந்து போயிருக்குது. அதிகமான இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, குற்றங்களிலே சிக்குகின்றார்கள்.
அதிகமான இளைஞர்கள் குற்றத்தில் சிக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு. எந்த அளவுக்குனா திருமணம் முடித்த கொஞ்ச காலத்திலேயே விவாகரத்து வரைக்கும் குடும்பத்தினுடைய சூழல்கள் சிதைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தினுடைய எல்லா விதமான கட்டமைப்பும் குலைந்து போய் குழந்தைகளை கூட பார்க்க முடியாத ஒரு சூழலும், பெற்றோர்களை குழந்தைகள் பார்க்க முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு சமீபத்திய தகவல் சொல்லி காட்டுது. நிறைய குற்றங்களில் இளைஞர்கள் மாட்டுறாங்க. பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க, நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள், எந்த விதமான குற்றங்களும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் சென்னையில் ஆர்கே நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் குடியிருப்போர்லாம் சேர்ந்து அரசாங்கத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பகுதியில் அதிகமான போதைப் பொருள் பயன்பாடு இருக்கிறனால நிறைய குழந்தைகள் பெண்கள்லாம் பயந்து வாழ்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதனால் அரசாங்கமும் காவல்துறையும் நீதிமன்றமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எதில் வருது அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முக்கியமாக குறிப்பிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க இப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு. இது எல்லாத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா, மிக அழகான முறையில் இஸ்லாம் வழிவகுத்து சொல்லி காட்டுது. இதெல்லாம் என்ன தெரியுமா, இதை தடுப்பதற்கான மிக முக்கியமான வழிகளையும் நடைமுறை சாத்தியங்களையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி அதை உருவாக்குறாங்க அப்படின்னா, அதை எப்படி சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும். முதல்ல இது என்ன, இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முதலாவது உணர்த்துது இஸ்லாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப அழகாக சொல்லி காட்டுது. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு வழிமுறை. ஒரு பொருள் தீமை அப்படின்னு இருந்தால் அந்த தீமை தடுக்கப்படாத வரை அந்த தீமை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறதுல மிக மிக கவனமாக இருக்குது இஸ்லாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அதிகமான மக்கள் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தாங்க, மதுவை தயாரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எல்லா பொருட்களில் மதுவை தயாரிப்பாங்க. பேரிச்சம்பழங்களில், திராட்சைகளில், இந்த மாதிரியான சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நம்ம சாதாரணமாக சாப்பிடுவோம்ல, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக சாப்பிடக்கூடிய பேரிச்சம்பழங்களில் மதுவை தயாரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. திராட்சை பழங்களில் மதுவை தயாரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்படியாக தயாரித்து என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய வீடுகளிலேயே புதைத்து வைத்துக் கொள்வார்கள். புதைத்து வைத்து அதை என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. வழமையான பயன்பாடுகளில் இருந்துச்சு. அதாவது இஸ்லாம் சும்மா ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு போயிடும், இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க, சொல்கிறதெல்லாம் வேலைக்காகுமா அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இங்கே இல்லைங்க. யார்கிட்ட அந்த தவறு இருந்துச்சோ, தவறு இருக்கக்கூடிய மக்களிடையே தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இதை கொண்டு போய் சேர்த்தாங்க. கொஞ்சம் பின்னால் நிற்கிறவங்க உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நிகழ்ச்சி நடத்துறது பெருசு இல்லை, நிகழ்ச்சி நடத்துகிறவங்களும் உட்காந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டோம் அப்படின்னா தான் சலசலப்பு இல்லாமல் நிகழ்ச்சி நடத்த முடியும். நம்ம பாட்டுக்கு ஒரு 10 பேர் வெளியே நின்றோம் அப்படின்னா மக்கள் எல்லாம் அந்த சைடு தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர சொல்லப்படக்கூடிய செய்தியை கேட்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். சரிங்களா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், யாருக்காவது தெரியுமா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு யார்ட்டா கேட்டால் சொல்லுவீங்களா? நானே சொல்கிறேன். அப்போ என்ன நடந்துச்சு, அவர்கள் வீடுகளில் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி பயன்பாட்டில் உள்ள மக்களிடையே தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இது தவறு, இது குற்றம் அப்படின்னாங்க. குற்றம் சொல்லிட்டு போகலை. இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா பாட புத்தகத்திலையும் போட்டிருக்க மாதிரி, பொதுவான இடங்களில் போட்டிருக்கிற மாதிரி, பிராந்தி கடையிலையும் சிகரெட் அட்டைகள்லையும் போட்டிருக்க மாதிரிலாம் இல்லை. சிகரெட் குடிப்பது உடல் நகத்தில் தீனாகுது, சிகரெட் குடித்தால் புற்றுநோய் உண்டாகும் அப்படின்னு போட்டுட்டு சிகரெட்டை விற்கிறது இல்லை. பெரிய படத்தை போடுங்க, அரசாங்கம் சொல்லுது, பெரிய படத்தை போட்டு சிகரெட்டை வையுங்கிறாங்க. என்ன பெரிய படம்? யாராவது அந்த சிகரெட் குடிச்சு வாயெல்லாம் வெந்து போய் மூஞ்சி எல்லாம் வெந்து போயிருக்கும் பாருங்க, அந்த படத்தை போட்டு நீ சிகரெட் வை. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு போய் குடிக்கிறான். என்ன செய்ய முடிஞ்சு? பார்த்தவன் திருந்தினானா? பார்த்தவன்லாம் திருந்தல, திருப்பி குடிக்கத்தான் செஞ்சான். அது இல்லாமல் ஆக்காத வரை என்ன செய்ய முடியாதுங்க, திருத்தவலாம் முடியாது. அதை முற்றிலுமாக ஒழிக்கணும். ஒழித்தால்தான் அதை என்ன செய்ய முடியும், மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர ஒழிக்காமல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்போ இஸ்லாம் முதல்ல என்ன சொல்லுது, இதை பெருங்குற்றமாக அறிவிக்குது. இதை பெரும் குற்றமாக அறிவிக்குது. அதில் மிகப்பெரிய தீங்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி காட்டுது.
ரெண்டாவது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய மனநிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிச்சு. ஒவ்வொன்றாக கொண்டு வருதுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்யுது அப்படின்னா இஸ்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருது. முதலாவது அது தீமை அப்படின்னு சொல்லுது. அது சாதாரணமானதல்ல, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் அது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிருச்சு. ரெண்டாவதாக என்ன சொல்லிச்சு, அதன் மூலமாக உனக்கு நிறைய பாதிப்பு வரும், உன்னையே நீ மறந்துடுவ, தன்னிலை மறந்தவனாகத்தான் நீ இருப்ப அப்படிங்கிறத என்ன செய்து சொல்லி காட்டுது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள்கள்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு பட்டியல் போடுறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்த சாராயத்தை, அதாவது இன்றைக்கு அரசாங்கம் மூலமாக விற்கப்படுதில்ல, இந்த மதுக்களை எல்லாம் குடித்தான் அப்படின்னு சொன்னால் அவன் அதிகமான குடும்ப வன்முறைகளில் ஈடுபடுவான். அதே போல் இந்த பவுடர், அதே போல் இந்த இன்ஜெக்ஷன், மாத்திரை இதையெல்லாம் பயன்படுத்தினான் அப்படின்னா கடுமையான அடிமைத்தனத்திற்கு உள்ளாகிருவான். அவனுடைய மனநிலை என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்போ இஸ்லாம் சொல்லுது பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுது, நல்லா விளங்க. இது பாவம், இது மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்துது. ஒன்று, உன்னுடைய மனநிலையே கெட்டு போயிடும், உன்னுடைய மனநிலையே கெட்டு போயிடும். மூணாவது, இதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில் நல்ல எண்ணங்கள்லாம் இருக்காது, பகைமையும் விரோதம் தான் என்ன செய்யும், அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுது. பார்த்தோமா இல்லையா? நான் சொன்ன சில உதாரணங்கள் இந்த இளைஞர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு குரோத மனப்பான்மை இந்த போதையின் மூலமாக ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொன்னேன். இதையெல்லாம் என்ன செய்யுதுன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு என்ன செய்யுதுன்னா, இதை நீ விட்டாதான் நீ முஸ்லீமாவே இருக்க முடியும். நீ இறைவனை ஏற்றுக்கொள்கின்றாயா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டுமா, சமூகத்தில் நீ நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா நீ இதை முழுசாக விட்டாகணும். இதை விடாத அளவுக்கு என்ன செய்ய முடியாது, விடலை அப்படின்னா உனக்கு ஈடேற்றமே இல்லை அப்படிங்குது. அதோடு என்ன செய்யுது அப்படின்னா இதை செய்பவர்களுக்கு தண்டனையும் கொடுக்குது. இதை யார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு தண்டனையும் கொடுத்தது. அந்த தண்டனை இவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாரும் என்ன செய்வானா, அச்சப்படுவான். இன்னைக்கு ஒருத்தன் சாராயம் குடிக்கிறான், மது அருந்துறான் அப்படின்னா என்ன தண்டனை கொடுத்துட்றோம் சொல்லுங்க? அவர்களை கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா, இளைஞர்களாக இருந்தால் அதுக்காக போதை மறுவாழ்வு மையத்தில் போய் வைக்கிறாங்க. வச்சு கொஞ்ச நாள் வச்சுட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு போதை மறுவாழ்வு மையம் போயிட்டு திருந்தி வந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க திருந்தவலாம் மாட்டாங்க. கொஞ்ச நாள் அங்கே இருக்கிற வரைக்கும் அப்படி இருப்பான், திரும்பி வந்துட்டு என்ன செய்கிறான், அதே தப்பை செய்கிற நிறைய படிப்பு எல்லா விஷயங்களும் நிறைய அந்த அரசாங்கத்தின் மூலமாக மற்றவர்கள் மூலமாக சமூக அமைப்புகள் மூலமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக திருந்தியவர்கள் ரொம்ப 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 சொற்பம், மிக மிக சொற்பமாகத்தான் இருப்பாங்க. ஆக இதுக்கான வழிகளை ரொம்ப தெளிவாக சொல்லுது. அது சமூகத்தில் இருந்து அகற்றப்படணும் அப்படிங்குது. அகற்றப்படுவதற்கு முன்னால் அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுங்க. முதலாவது புரிய வைங்க. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றது, அது ஈமான் சார்ந்த விஷயமா இருக்குது. நீ இறை நம்பிக்கையாளனாக இறைவனிடத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா, மறுமையில் உனக்கு ஈடேற்றம் வேண்டும் அப்படின்னா, மார்க்கம் எதை தடுத்திருக்குதோ அதை முழுசா விடாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நீ ஈடேற்றம் அடைய முடியாது அப்படிங்கிறத அடிப்படை தத்துவமாக அடிப்படை விஷயமாக சொல்லி காட்டுது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் இதை விட்டால் தான் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா வெற்றி பெறவே முடியாது. மறுமையில் நீ இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா, மறுமையில் இறைவன் தந்த அருட்கொடைகளை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா நீ இங்கே இதை விட்டுறணும். நீ கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதை நீ பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையிலே சொல்லி காட்டுது. சொன்னதோடு நிப்பாட்டல, அதை முழுசாக ஒழிக்குது. அதனால் இருக்கக்கூடிய பாதிப்புகளை பட்டியல் போட்டுச்சு. முதல்ல சொல்லிச்சு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இது மனுஷ செய்கிற செயலே கிடையாது, மனுஷ செய்கிற செயலே கிடையாது, இது எல்லாமே ஷைத்தானுடைய செயல். நல்லா யோசிச்சு பாருங்க. இதை பயன்படுத்துகிற எவனையாவது நம்ம மனுஷனாக கருதுவோமா? கருத மாட்டோம். ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது தெரியுமா, இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துருச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் மது அருந்துபவனை போதை பயன்படுத்துபவனை அருவருப்பாக பார்த்தவன் இன்னைக்கு அருவருப்பாக பார்க்கறது இல்லை. நம்ம மனநிலையை மாற்றிட்டான். நம்ம மனநிலை மாறி இருக்கு. இன்னைக்கு
யாரை அருவருப்பாக அசிங்கமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையில பார்த்தோமோ, இன்னைக்கு அப்படிலாம் பார்க்கறதே இல்லை. சாதாரணமாக நம்மளோட பயணிக்கிறாம, நான் பயணிக்கக்கூடிய பேருந்தில் என்னோடு பயணிக்கிறான், நான் பயணிக்கக்கூடிய ரயிலில் பயணிக்கிறான், விமானத்தில் பயணிச்சிங்கன்னா போதும் அவனே ஊற்றி கொடுப்பான் குடிடா அப்படின்னு. இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு வந்துருச்சா இல்லையா? அதுக்காகவே நிறைய பேர் விமானத்தில் பறக்கிறவன்லாம் இருக்கிறான். இந்த விமானத்தை தேர்ந்தெடுத்து போனால் நல்ல இங்கிலீஷ் ஒயின் கிடைக்கும் அப்படின்னு போகிறான். இந்த மாதிரியான மனநிலை வந்துருச்சு, குற்றமாகவே கருதாத அளவுக்கு வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப எதை எப்படி இதை ஒழிக்க முடியும்? குற்றமாக கருதுவது மட்டுமல்லாம அதை முழுமையாக சமூகத்திலிருந்து அகற்றப்படணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, ஹார்ன்ஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தடை செஞ்சிருக்குது. ஹார்ன்ஸ் பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதை விற்கிறவன் வித்துக்கிட்டு தான் இருக்கிறான், ஒளிச்சாவது மறைச்சாவது விற்கிறான். எப்படி இங்கே வருது? வரதை பற்றி யோசிச்சிருக்கிறாங்களா? வர்ற வழியில் தடை செய்யப்பட்டிருக்கா? பிடுங்கப்பட்டிருக்குதா? அதற்காக சிறை தரப்பட்டதா? எதுவுமே இல்லை. தடை செய்யப்பட்ட பொருளே சர்வ சாதாரணமாக கிடைக்கும் பொழுது எப்படி இந்த போதையிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும்? அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே போதை தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, குல்லு முஸ்கிரின் ஹராம் அப்படின்ச்சு. போதை தரக்கூடிய எல்லாமே குல்லு முஸ்கிரின் ஹம்ர், போதை தரக்கூடிய எல்லாமே மது வகையை சார்ந்தது தான். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அனைத்தும் தடை செய்யப்பட்டது அப்படின்ச்சு. எல்லாமே தடை தான். அந்த சமூகத்தில் அது விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி நீ வாங்கி குடிக்கிறியா, உன்னை செருப்பால் அடிப்போன்னு இஸ்லாம். செருப்பாலையும் பேரிச்சங்கீற்றுகளாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மது அருந்தியவர்களை அடித்து தண்டனை கொடுத்தாங்க. இஸ்லாமிய தண்டனைலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? 4 செவத்துக்குள்ள வச்செல்லாம் கிடையாது, பொதுமக்களுக்கு மத்தியில் தான் கொடுக்கப்படும். பொதுமக்களுக்கு மத்தியில் தான் கொடுக்கப்படும். அப்பதான் அவன் தப்பு செய்யறதுக்கு என்ன செய்வான்? பயப்படுவான். அதை என்ன செய்யுதுன்னா சொல்லி கொடுத்துச்சு, முழுமையாக நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதை விட்டாதான் நீங்கள் வெற்றி பெற முடியும், அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முழுமையாக தடை செஞ்சிச்சு. ஒருத்தன் வாங்குறான், ஒருத்தன் விற்கிறான், ஒருத்தன் அதுக்காக பொருளை தூக்கிட்டு போறான், எவனா இருந்தாலும் இறைவனுடைய சாபத்திற்குரியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் முழுமையாக தடை செய்து, அன்றைக்கு மதுவில் குடித்தவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வீடுகளில் இருந்த எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அட்ட டயத்தில் வெளியே வந்தாங்க. இன்னைக்கு அதையும் சொல்லுவாங்க, சிகரெட் குடிக்கிறவன்ட்ட போய் சிகரெட்டை விட்டுறானா உடனே விட முடியாதுங்க, உடம்புக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்வான். மதுவை உடனே விட முடியாது, இந்த போதைக்கு அவன் அடிக்ட் ஆகிட்டான், அதை விட்டா ஏதாவது ஆயிரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உன்னுடைய உடல் நலத்திற்கு தீங்கானதை நீ விடுறதுனால உன்னுடைய உடல் நல்லபடியாக என்ன செய்யும்? தேறி வருமே தவிர அதனால நாசமாலாம் போக மாட்டான். ஒருவேளை நீ விட்டு நாசமா போய் செத்து போனா கூட விட்டதுக்கு உனக்கு நன்மை இருக்குன்னு சொல்லுது மார்க்கம். இப்படியாக என்ன செய்யுது அப்படின்னா, இஸ்லாம் மிக அழகான நேர்த்தியான ஒரு நடைமுறையை கொண்டு காலம் காலமாக தங்களுடைய அடையாளமாக இருந்த போதைகளையும் மதுக்களை என்ன செஞ்சாங்கன்னா தூக்கி எறிந்து என்ன செஞ்சாங்க? ஈடேற்றம் அடைந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான வரலாறு இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த நாட்டில் மது ஒழிக்கப்பட்டால், போதை வஸ்துக்கள் முழுமையாக சமூகத்திலிருந்து தடை செய்யப்பட்டாலே ஒழிய இந்த போதை என்ன செய்ய முடியாதுங்க? ஒழிக்கவே முடியாது. அதுவரை இந்த போதை என்பது மிகப்பெரிய பேரழிவாக, பேராபத்தாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த போதை வஸ்துக்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜமாத்தினுடைய கேம்பெயினின் மூலமாக அரசாங்கத்திற்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி. அதனால தான் தமிழகம் முழுக்க இதை தொடர் பிரச்சாரமாக நம்ம மேற்கொள்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு இல்லை, தமிழகம் தழுவிய அளவில் இன்றைக்கு இதே போல பல இடங்களில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த போதை வஸ்துக்களை முழுமையாக ஒழித்து அது எங்குமே விற்கப்படக்கூடாது. அதற்காக ஆலைகள் இருக்கக்கூடாது, அதற்காக கடைகள் இருக்கக்கூடாது, அதுக்கான எந்த வழிவகையும் இல்லாத அளவிற்கு கொண்டு வர வேண்டும். யாராவது போதை மருந்தை பயன்படுத்துகிறானா, அதை உட்கொள்வதற்கான முயற்சி எடுக்கிறானா, அதை விற்கிறானா, அவனை சமூகத்திற்கு முன்னால் நிறுத்தி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும்.
அப்படிப்பட்ட தண்டனை மட்டுமே இந்த சமூகத்தை பாதுகாக்கும். இந்த சமூகம் பாதுகாப்பு பெறும், இளைஞர்கள் ஈடேற்றம் பெறுவார்கள், அவருடைய லட்சியத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பதை இதன் மூலமாக தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.